வாங்க இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் டேரி மில்க் சாக்லேட் கேக். ஸோ பர்த்டே கேக். என் பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே. வீட்டிலையே ஹோம்மேட் கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி, ஸோ ஐசிங் எல்லாம் நானே பண்ணி இந்த மாதிரி மேலே அவனுடைய பேர் எழுதி அவனுடைய ஏஜ் எழுதி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது முழுக்க அவன் இல்லாமல் குக்கரில் செஞ்சு கேக்கு. ஸோ சூப்பரான கேக் வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். நம்ம ஒரு கேக் வாங்கணுன்னா யூஸ்வலி நாங்கள் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ குழந்தைங்களுக்கு கேக் வாங்கி அன்றைக்கி மட்டும் கொடுத்துருவோம். ஸோ ஒரு கேக் வாங்கினால, ஒரு சாக்லேட் கேக் வாங்கினாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் வந்துடும். பட் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கொஞ்சம் நம்ம செலவு பண்ணோன்னா சூப்பரான கேக்கு வீட்டிலையே ஹோம்மேடு, வித்தவுட் அவன், வித்தவுட் எக்கு. வாங்க இந்த கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஐசிங் சுகரு 100 கிராம் அளவுக்கு, பட்டரு ஒரு 70 கிராமு, ஆயில் 50 கிராமு, எந்த ஒரு வாசனையும் இல்லாத சமையல் எண்ணெய் எடுத்துக்குங்க, கார்டு 100 கிராம் அளவுக்கு, மில்க் 200 கிராமு. பட் இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பத்தலைன்னா மீதி மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகரோட இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை எடுப்போம். ட்ரையில் வந்து நான் மைதா 1 கப்பு, கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதோட கோதுமை மாவு ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ மைதாவும் கோதுமை மாவும் ஈவனாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஓகேனா மைதா இல்லாட்டி மைதா, கோதுமை இல்லாட்டி கோதுமை எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் மில்க் பவுடர், அதோட 1 ஸ்பூன் காஃபி பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதுலேயே இப்போ இதை பொறுமையாக ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால மீதி வச்ச பால் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். நமக்கு எந்த அளவுக்கு அந்த கேக்கோட ஸ்ட்ரெச்சர் வருதோ அது வரைக்கும் நம்ம லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நிறைய ஊற்றிடக்கூடாது. ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணாதீங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இதில் நம்ம ஒரு 2-3 ட்ராப்ஸு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 200 கிராம் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு மோல்டு எடுத்துக்கலாம். அதை பட்டரால் உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போய்ட்டு அதுக்கு மேலேயும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போய் இந்த சாக்லேட் கேக் மிக்ஸிங்கை இதில் போட்டு விட்டுலாம். நல்லா டாப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம இங்கே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் இந்த மோல்டை வச்சிடலாம்.
இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 மினிட்ஸ் வந்து வித்தவுட் கேஸ்கட்டு விசிலோட பேக் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து அவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ் 40 மினிட்ஸ் வைங்க. ஓ கேக் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை மோட்லேருந்து மாற்றிடலாம். சூப்பரான சாக்லேட் கேக். இப்போ இதை நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக் நமக்கு சூடாக இருக்கும்போதே மேலே இருக்கிற அந்த உப்பி வந்த அந்த பார்ட்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு டேரி மில்க் சாக்லேட்டே இது மேலே அப்படியே வச்சுட்டு வாங்க. கேக் சூடாக இருக்கும்போது வச்சிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகி கேக்கோட ஒட்டிக்கும். இப்போ இந்த சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகி இந்த பாருங்கள், இந்த மாதிரி மெல்ட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி மெல்ட் ஆகி இந்த கேக் ஃபுல்லாக அது ஒட்டிக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்குது, அது பண்ணலாம். இப்போ நம்ம கேக்கு தேவையான ஐசிங் செஞ்சுக்கலாம். ஐசிங் செய்கிறதுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பட்டரு. அதில் சுகர் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு ஐசிங் தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு சுகர் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். அதே அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் போட்டுக்கலாம். காஃபி பவுடர் வந்து ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், காஃபியோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஒரு 2 ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம அடித்து மிக்ஸ் பண்ணணும். இந்த பட்டரோட இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதோட கொஞ்சோண்டு பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் ஆகணும் ஐசிங்கு. இன்னும் நல்லா அடிக்கணும். உங்களாண்ட பீட்டர் இருந்துச்சுன்னா பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம கேக்கு ஃப்ரிட்ஜில் வச்சோடனே இந்த சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இது நல்லா ஒட்டி இருக்குது. இப்போது நம்ம இதை நடுவுலேருந்து 2ஆக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாதியை தனியாக எடுத்துக்கலாம். பாதி கேக்கை தனியாக எடுத்தாச்சு. இந்த மீதி பாதியில் கொஞ்சமாக சுகர் சிரப்பு லைட்டாக ஊற்றி விடலாம். ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுலாம். நீங்கள் சுகர் சிரப் ஊற்றும்போது கேக் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஐசிங் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஐசிங் பண்ணியாச்சு. ஐசிங் பண்ண கேக்கு மேலே நம்ம இந்த லேயரை இன்னொரு லேயரை வைக்க போகிறோம். கரெக்டாக வைக்கணும். ஸோ அருமையான பர்த்டே கேக், டேரி மில்க் சாக்லேட் பர்த்டே கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா. நல்லா ஐசிங் பண்ணி நம்மளே வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணிட்டு பாருங்கள். இதே போல் மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன், ஆனிவர்சரி ஃபங்க்ஷன்
ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கண்டிப்பாக கேக் வாங்குவோம். அந்த சமயத்தில் நம்ம இதே போல் வீட்டிலையே ட்ரை பண்ணி செஞ்சோன்னா கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான கேக்கு, ஹோம்மேடு கேக் வித்தவுட் அவன் நம்மளே செஞ்சிடலாம். ஸோ இதே போல் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரே உங்களோட விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.